ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாரிசுரிமை சட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பின் சுருக்கத்தை, குறிப்பாக ஒரு மூத்த குடிமகன் சொத்து பரிமாற்றம், அடிப்படை வசதிகள் மற்றும் உடல் தேவைகள் அவருக்கு அல்லது அவளுக்கு வழங்கப்படும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல சட்டம் 2007 பிரிவு 23 ஈர்க்கும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 6 டிசம்பர் 2022 அன்று உச்சரிக்கப்பட்ட சுதேஷ் சிக்காரா வர்சஸ் ராம்தி தேவி அன்ர் என்ற முக்கியமான தீர்ப்பில் குருகிராமை சேர்ந்த தாயார் ஒருவர் தனது குழந்தைகளுக்கு சொத்துக்களை பரிசாக அளித்து பின்னர் கவனித்துக் கொள்ளவில்லை என்று கிஃப்ட் டீடை ரத்து செய்யுமாறு பராமரிப்பு தீர்ப்பாயத்தை நாடினார். அதுவும் ரத்து செய்தது. மேல்முறையீட்டில் பராமரிப்பு தீர்ப்பாயத்தின் உத்தரவை பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. பாதிக்கப்பட்டதால் தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலனுக்கான பயனுள்ள ஏற்பாடுகளை செய்வதற்காக தான் மூத்த குடிமக்கள் சட்டம் இயற்றப்பட்டது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பிரிவு 23(1) ஈர்க்க பின்வரும் 2 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல டிரான்ஸ்ஃபரருக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உடல் தேவைகளை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவதாக, இடமாற்றம் செய்பவருக்கு அத்தகைய வசதிகள் மற்றும் உடல் தேவைகளை வழங்க டிரான்ஸ்ஃபர் மறுக்கிறார் அல்லது தவறிவிடுகிறார். மேற்கூறிய 2 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் பரிமாற்றம் மோசடி அல்லது வற்புறுத்தல் அல்லது தேவையற்ற செல்வாக்கால் செய்யப்பட்டதாக கருதப்படும். அத்தகைய இடமாற்றம் செய்பவரின் நிகழ்வில் செல்லாததாகிவிடும். மேலும் அந்த இடமாற்றத்தை செல்லாது என அறிவிக்க தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் கிடைக்கிறது. ஒரு மூத்த குடிமகன் தனக்கு நெருக்கமானவர்களுக்கும் அன்பானவர்களுக்கும் ஆதரவாக ஒரு கிஃப்ட் அல்லனா ரிலீஸ் நிறைவேற்றுவதன் மூலம் தனது சொத்தை பிரித்து வைக்கும்போது மூத்த குடிமகனை பராமரிக்கும் நிபந்தனை அதனுடன் இணைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. மாறாக இத்தகைய இடமாற்றங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு மற்றும் பாசத்தால் செய்யப்படுகின்றன. எனவே பிரிவு 23(1) குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் இடமாற்றத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று கூறப்படும்போது அத்தகைய நிபந்தனைகளின் இருப்பு தீர்ப்பாயத்தின் முன் நிறுவப்பட வேண்டும். பிரிவு 23 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் டிரான்ஸ்ஃபரீஸ் அடிப்படை வசதிகள் மற்றும் உடல் தேவைகளை எதிர்மனுதாரர் எண் 1க்கு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு விடுதலை பத்திரம் நிறைவேற்றப்பட்டதாக கூட கோரப்படவில்லை என்பதை இது காட்டுகிறது. தீர்ப்பாயத்தின் உத்தரவில் கூட அத்தகைய கண்டுபிடிப்பு பதிவு செய்யப்படவில்லை. வாய்வழி ஆதாரங்கள் கூட சேர்க்கப்படவில்லை. மூத்த குடிமகனுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உடல் தேவைகளை வழங்குவதற்கான நிபந்தனைக்கு உட்பட்டு பரிமாற்றத்தை செயல்படுத்துவது பிரிவு 23(1) பொருந்தக்கூடியது அல்ல. தற்போதைய வழக்கில் அத்தகைய நிபந்தனைக்கு உட்பட்டு விடுதலை பத்திரம் நிறைவேற்றப்பட்டது என்று எதிர்மனுதாரர் எண் 1 வாதாடவில்லை. மேலும் எதிர்மனுதாரர் எண் 1 தாக்கல் செய்த கவுண்டரில் கூட அத்தகைய மனு செய்யப்படவில்லை. மேல்முறையீட்டாளர் தனது தாயை கவனித்துக் கொள்ளும் எண்ணம் இல்லை என்று வெறுமனே ஆர்கியூ செய்யப்பட்டது. எனவே பிரிவு 23(1) இணைக்கப்பட்டுள்ள இரட்டை நிபந்தனைகள் திருப்திகரமாக இல்லாததால் தீர்ப்பாயத்தின் உத்தரவை நீட்டிக்க முடியாது. துரதிருஷ்டவசமாக உயர்நீதிமன்றம் கூட வழக்கின் தகுதியை சரியாக கையாளவில்லை. ட்ரிபியூனல் மற்றும் ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவுகள் இதனால் ரத்து செய்யப்படுகிறது. பிரிவு 23 கீழ் பிரதிவாதி எண் 1 தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது.